அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்சாரி சஹாபாக்களில் ஒரு முறை கவலையுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முகத்தில் கவலையை பார்த்த உடனே கேட்குறாங்க, உங்கள் முகத்தில் கவலையாக இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு விஷயத்தை பற்றி நான் சிந்திச்சு பார்த்தேன், அது எனக்குள்ளே ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன விஷயம் கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை காலையிலும் மாலையிலும் பார்க்க வருகிறோம், உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களுடன் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் நீங்களோ உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, அப்போது எங்களால் உங்களிடம் வர முடியாதே, அதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எனக்கு கவலை ஏற்படுது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அல்லாஹ்வின் தூதர் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து இறை செய்தி கொண்டு வராங்க. சூரத்து நிசால 69வது வசனம், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற இறை தூதர்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லவர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக சிறந்த ஒரு நண்பர்களாவார்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் ரசூலுல்லாவை சந்தித்தவர்கள், ரசூலுல்லாவிடம் பேசியவர்கள், அவர்கள் கூட இருந்தவர்கள். மறுமையிலே அதே கொண்டே அவர்கள் ஏக்கத்துடன் இருந்தார்கள். நாமோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை. மறுமையிலேயாவது அவரை பார்க்கணும், அவரோட உயர்ந்த இடத்தில் நாம் இருக்கணும். அப்படி ஒரு சிந்தனையோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.